ஜெய் சாயிராம். என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய வேதனைகளையும் மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு புழுங்கி அழுவது, நீ மனதிற்குள்ளேயே அழுவது எனக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் என் குழந்தையே? உன்னுடைய வலிகளெல்லாம் பறந்து போய்விடும். அந்த வலிகளெல்லாம் உன்னை முள் போல் வேண்டுமானால் குத்திக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த வலிகளை குறைக்க, அந்த முட்களை உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உன்னப்பா உன் வலிகளையும் வேதனையையும் மாற்ற மாட்டேனா என்ன? கஷ்டம் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ ஏற்படுத்தும் கஷ்டமும் ஏற்படக்கூடிய கஷ்டமும் உனக்கு பெரியதாகத்தான் தெரியும். படிகளின் மேலே உன் கால்களை வைக்கும் பொழுது உன் கால்களின் வேகத்தை முதலில் கவனித்துப் பார். அதேபோல் படிகளில் நீ கீழே இறங்கி வரும் பொழுது உன்னுடைய அடிகளின் வேகத்தையும் சற்று கவனித்துப் பார். இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடி மேலோங்கி இருந்தால் உன் வாழ்க்கை மேலோக்கமாகவே இருக்கும். கீழ்நோக்கி இருந்தால் உன் வாழ்க்கை கீழ்நோக்கிதான் சென்று கொண்டே இருக்கும். எனவே உன்னுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவும் பிரகாசமாகவுமே இருக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூற வந்திருக்கிறேன். இன்று இரவுக்குள் 2 முறை இதை சொல்லிப்பார். 2 முறை சொல்லி பார்த்து கொண்டே இரு. நீ சொல்லி முடித்த சற்று நேரத்திலேயே நீ இது நாள் வரை எதிர்பாராத ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல முடிவு உனக்கே புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லிப்பார். இதை 2 முறை உன் மனதிற்குள்ளும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று 2 முறை சொல்லிப்பார். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். வாழ்க்கையில் ஒருவருக்கு மேலோங்கிய நேரத்தில் எல்லாமே மேலோங்கி இருக்கும்படிதான் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையும் அப்படிதான் மேலோங்கி போவது போல ஒரு தோற்றமும் இருக்கும். அதே போல மேலே நோக்கிய அடிகள் கீழே இறங்கத்தான் வேண்டும். வாழ்க்கை என்றாலே உயர்வும் தாழ்வும், இன்பமும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும், பகலும் இருட்டும் என்று மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையானதாக இருந்தால் வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்காக என்ற கேள்வியே வந்துவிடும். எனவே சந்தோஷம் துன்பம் மாறி மாறி வந்தாதான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் அடங்கியிருக்கும். ஒன்றை நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவித்த நாட்களை சற்று திரும்பிப்பார். உன் துன்பத்தை அனுபவித்துவிட்டு நீ இன்பத்தை பெறப்போகும் அந்த தருணம் உன் முகத்திலும் உன் மனதிலும் எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருந்தது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வாழ்க்கையில் எல்லாமே யதார்த்தம்தான் என் பிள்ளையே. ஆனாலும் போராட்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் உன்னை சூழும் பொழுது அதை புரிந்து கொண்டு நீ வைத்து எடுத்து வைக்கும் அடிகள்தான் நீ வெற்றியடைவதற்கான ஒரு சிறந்த ஊன்றுகோலாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன் அடி மிக அழுத்தமாக இருக்க வேண்டுமே தவிர வந்துவிட்டதே சோதனை என்றபடி நீ அடியை எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கையை நீ திறம்பட நகர்த்தவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அனைத்தையும் தாண்டி நீ உன் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். நம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது நீ சோதனையில் துவண்டு இருக்கும் பொழுதும் என்னால் முடியும், என்னால் மட்டுமே சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில் நான் வெற்றியை மட்டுமே காண்பேன் என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தின் அளவுகோல்தான்.
அந்த வட்டத்திற்குள் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. நீ எடுத்து வைக்கும் அடி சரிதானா? நீ போகும் திசை மிக சரியானதுதானா என்று உனக்குள் ஒரு எச்சரிக்கை மணி உன் மனதிற்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த மணி, அந்த ஓசை, அந்த குரல் உன் சாயப்பாவின் குரலாகத்தான் இருக்கும். நீ ஏதாவது தடங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டால், ஏதாவது தவறான வழியில் நீ செல்லும் நேரம் வந்தால், உன்னை தடுத்து நிறுத்தி, உன்னை தூக்கி நிறுத்தி, சரியான பாதையில் உன்னை திசை திருப்ப உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கையை நான் உன் விதிப்படி மாற்றி காட்டுவேன். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடலலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம், நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று
நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே? எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் உன் மனதில்தான் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தாலும் கூட, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகினார்களும் கூட, நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பது உனக்கு புரிகிறதா? யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ வளர்ச்சியடைந்து, மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என்னுடைய உயிராய் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. அதை புரிய வைக்க ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கிறார். சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. அவரிடம் உள்ள சொத்துகள் எல்லாமே பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அவர் ஒரு மகானின் தீவிர பக்தனும் கூட. தன்னுடைய கஷ்டங்களை கூறுவதற்காக அந்த மகானை சந்திக்க சென்றார் ஜமீன்தார். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டவன் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும்? அந்த கடவுளை நான் இனி வணங்கவே மாட்டேன் என்ற கோபத்தோடு தன் ஆதங்கத்தை எல்லாம் தன்னுடைய மகானிடம் கொட்டி தீர்த்தார். மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் அப்படி தவறு செய்தேன் என்று அந்த மகானிடம் கேள்வியாகவும் கேட்கிறார். எல்லாமே அறிந்த அந்த மகான் இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் அது சேரவே சேராது என்று இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு அந்த மகான் கூறினார். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார்.
அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் அந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்கினார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி. அவர் மிகப்பெரிய பக்தனும் கூட. தினமுமே இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வார். இப்படி தினம்தோறும் அவரது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றார் உப்பு வியாபாரி. என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாகவே மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும்? மூட்டையில் இருந்த உப்புகளெல்லாம் கரைந்து விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம், கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவர் திட்டியது அந்த இறைவனைதான். தினம்தோறும் இந்த இறைவனை நினைத்து பூஜை செய்த எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கோபத்தோடு இருந்தார். எனக்கு பெருத்த நஷ்டம். இனி நான் ஏன் அந்த இறைவனை வணங்கிவிட்டு என்னுடைய வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று அந்த இறைவனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவரை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி இன்று வியாபாரம் செய்யவே இல்லையே. இவரிடம் எப்படி பணம் இருக்கும்? வந்தவர்கள் அவரை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள். திருடர்கள் இவரை விட்டு சென்றபோது அந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கிறது, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் உன்னை விட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் உப்பு வியாபாரி யோசித்தார், ஒருவேளை இன்று நாம் உப்பினை விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும். இதனால் உயிரை கூட நாம் இறந்திருப்போம். இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று இறைவனிடம் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் அந்த வியாபாரி. இந்த கதையை அந்த மகான் பெரிய ஜமீன்தாருக்கு கூறி முடித்ததும் அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார். சிறிது நாள் கழித்து அந்த மகானை சந்திக்க வந்த ஜமீன்தார் மீண்டும் வந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துகள் எல்லாம் பறிப்போகும் நிலையானது எனக்கு வந்தபோது சொத்துகள் எல்லாம் என்னுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பதி செய்த கோயிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களை எல்லாம் நான் எந்த சேதாரமும் இல்லாமல் மீட்டுவிட்டேன் என்று கூறினார். அன்றைக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட என் நல்லதுக்காகத்தான் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று அந்த மகானிடம் கூறினார். கூறி ஆசியையும் பெற்றுக்கொண்டார் ஜமீன்தார். நமக்கும் இறைவன் கொடுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு விலகியே ஓடிவிடும். இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நமக்கு ஏதோ ஒரு நல்லதை அதன் கஷ்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே போதும். நம் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய அதிசய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ கண்ணீரோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல் எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்.
நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் இருப்பதை நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். நம் பாதையில் வரும் திருப்பம் அந்த பாதை முடிந்து விட்டதற்கான அறிகுறி அல்ல. மாறாக நம் திசையை சற்று மாற்றிக் கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நம் திசையை சற்று மாற்றிக்கொண்டால் வாழும் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும் அந்த திருப்பம். விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அதுபோல் சிலருக்கு உயர்ந்த பின்பு அவர்கள் உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த அந்த இறைவன் அந்த மனிதர்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றியோடு இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கொடுத்து கொண்டே இருக்கலாம். நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிடைக்கப் போகும் திருப்பங்களுக்கும் இனி நம் வாழ்வில் வளவிருக்கும் திருப்பங்களுக்கும் நம் வாழ்வில் வந்த திருப்பங்களுக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம்.